ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலராக நம்ம வாழ்க்கையில் பயன்படக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்களுக்காக நான் இந்த டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதும் தெரியும். இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். என்னென்ன டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன்னா, நேச்சுரலான இயற்கையான ஹேர் நம்ம இப்போ இருக்க காலகட்டத்தில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இளநரை ஆகட்டும் முதுநரை ஆகட்டும் நிறைய வந்துடுது. நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு நினைப்போம். அந்த மாதிரி டைமில் டக்குன்னு நம்ம ஒரு ஹேர் டேயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அடிச்சிட்டு இருக்க முடியாது. 1 hour 2 hours வச்சுருக்கணும். நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம எப்படி நம்ம ஹேரை நம்ம நல்லா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஜூஸ்லாம் குழந்தைங்க வாங்குவாங்க. வாட்டர் கேன்லாம் வச்சுருப்போம். நம்ம அந்த வாட்டர் கேன்லாம் வேஸ்ட்டுன்னு தண்ணி குடிச்சிட்டோ ஜூஸ் குடிச்சிட்டோ நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரிலாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸ் தான். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் நம்ம முட்டை கூட நம்ம முட்டைலாம் ரெகுலராக சமையலுக்கு பயன்படுத்துவோம்ல, அந்த மாதிரி வாங்கும்போது இந்த மாதிரி பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா மணி சேவிங் டிப்பாகவும் இருக்கும். நம்ம வாட்டர் கேனை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற திருப்தியும் இருக்கும். இதுக்காக கடைகளில் போய் முட்டை பாக்ஸில் நம்ம வாங்கி காசை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. எத்தனை வாட்டர் கேன் இருந்தாலும் நம்ம எடுத்து இந்த மாதிரி முட்டையை நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். நம்ம காசும் மிச்சமாகும். இப்போ நெக்ஸ்ட் டிப்பு, தேங்காய் சிரட்டை இருந்தால் போதும். சூப்பராக நம்ம இட்லி அவிச்சு எடுத்துக்கலாம். சும்மா சாஃப்டாக செம்மையாக வரும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தட்டு வச்சுடுங்க. இதில் நான் துணி போட்டு தான் அவிப்பேன். இட்லி நான் இன்றைக்கி துணி போடாமல் செஞ்சேன். ரொம்ப சூப்பராகவும் வந்தது, ரொம்ப வாசனையாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. இது ஒரு ஹெல்த்தி டிப் தான். இப்போது இதில் வந்து ஒரு அரை சிரட்டை அளவு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்காய் சிரட்டையில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் மாவு ஒரு அரை தேங்காய் சிரட்டை அளவு நீங்கள் ஊற்றிடுங்க. ஏன்னா அது வெந்து உப்பி வரும், ஃபுல்லாக ஊற்ற முடியாது. இப்போ நான் அப்படி தான் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். ஒரு இட்லி நம்ம நார்மலாக எப்படி வைப்போமோ அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் நான் விட்டுட்டேன். 10 நிமிஷம் கழிச்சு எடுத்தேன். ரொம்ப சூப்பராக நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. இந்த மாதிரி தேங்காய் சிரட்டையில் நம்ம ஊற்றும் போது நார்மல் இட்லி கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நீங்கள் தேங்காய் சிரட்டையில் ஊற்றுனீங்கன்னா இட்லி கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். நம்ம ஒரு 5 இட்லி 7 இட்லி சாப்பிட்றவங்க 3 இட்லியிலே வயிறு நிறைஞ்சிடும். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த டிப்புக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா உடச்சி கூட காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வந்துருந்தது. உள்ளே கொஞ்சம் கூட மாவே இல்லை. நல்லா சூப்பராக வந்திருந்தது. இந்த டிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா அந்த டிப்புக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரி வளர்ந்து வர சேனல்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா. இப்போது நான் அது கூட சால்னாவும் தேங்காய் சட்னி தான் நான் வச்சு சாப்பிட்டேன். அமேசிங்காக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பன்னீர் ரோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர் ரோஸில் நம்ம ஒரு ஆயில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பிறந்த குழந்தைங்க முதல் 60 வயசு பெண்கள் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். நம்மளோட ஸ்கின் ஆகட்டும் நல்லா க்ளோவாக வரும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் இருக்க கருமைத்தன்மையும் போக்கி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. இதில் நல்ல ஒரு ஹேர்க்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும், ஹேர் ஷைனிங்காக இருக்கும். கஷாயம் செய்தும் நீங்கள் குடிச்சு வரலாம். இதில் வந்து இந்த இதில் வாட்டர் எனர்ஜி இதயத்துக்கு நல்லா கிடைக்கும். இந்த கஷாயம் குடிக்கிறதுனால இதில் விட்டமின் சி இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. இதழ் கஷாயம் குடிச்சு வந்தீங்கன்னா வாயில் இருக்க புண்ணு உதட்டில் இருக்க புண்ணு சீக்கிரமாக ஆறும். ஒரு நாளைக்கு 3 முறை நீங்கள் குடிச்சு வாங்க. கண்டிப்பாக வாய்ப்புண் உதட்டு புண் எல்லாமே ஆறும். சிறுநீர் பாதையில் இருக்கிற தொற்று கூட சரி செய்யும். முக்கியமாக பெண்கள் கர்ப்பப்பை பிரச்சனையை வராமல் பாதுகாக்கும் இந்த தேநீர் குடிச்சு வந்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் இந்த கஷாயம், இந்த பன்னீர் ரோஸ் கஷாயம் வந்து ரத்தம் சுத்தம் பண்ணும். அல்சர் பிரச்சனையை சரி பண்ணும். உடல் சூடும் குறையும். அது மாதிரி இதில் சொல்லிகிட்டே போகலாம். ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. இதில் வந்து ரோஜா இதழ்களில் குல்கந்தும் நம்ம செய்யலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். இதை வந்து என்ன பண்ணலான்னா நல்லா வந்து தேங்காய் நான் 200 மில்லி எடுத்திருக்கேன். அதில் வந்து கடாயில் ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸை நீங்கள் போட்டு நல்லா கரிஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா
6 மாதம் ஆனாலும் கெடாது. இதில் இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் குழந்தைங்க உடம்புலையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், கை காலில் பிறந்த குழந்தைக்கு ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஹேருக்கு நம்மளோட ஹேர்க்காகட்டும் குழந்தைங்க ஹேர்க்காகட்டும் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணலாம். முடி வளர்ச்சி நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்டல்ஸ் ஆயிலை நீங்கள் கைகளில் அங்கங்கே ஸ்க்ரப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம கைகள்லேயும் நல்ல ஒரு ஷைனிங் லுக்கு கிடைக்கும். நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வருதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். நீங்கள் கடைகள்லாம் காசு கொடுத்து கெமிக்கல் கலந்த ஹேர் ஆயில் பேபி ஆயில் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டிலேயே ரெடி பண்ணி நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளும் பயன்படுத்தினோம்னா நல்ல ஒரு கலர் ஷைனிங் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தோல் சுருக்கம்லாம் நீக்கும். சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் டிப்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணலாம், ஹேர்க்கும் 2 in 1 நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி சின்ன ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் அதில் நீங்கள் ஊற்றி அப்பப்போ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா ஆயிலும் வேஸ்ட் ஆகாது. 3 மாதம் வரைக்கும் வெளியே வச்சு நீங்கள் 3 மாதம் டு 6 மாதம் வரைக்கும் வெளியவே வச்சு நீங்கள் இது பண்ணலாம். ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த சூடு ஆற வரைக்கும் நீங்கள் மூடி வைக்காதீங்க. மூடி வச்சிங்கன்னா மூடியில் இருக்க தண்ணி அந்த ஆயிலில் பட்டுச்சுன்னா ஆயில் கெட்டடும். திறந்த வாக்கில் தான் இருக்கணும். இதை ஒரு காட்டன் துணியில் போட்டு நீங்கள் நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான எஃபெக்டிவான ஒரு ஹேர் ஆயில். ஃபேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் பேபி ஆயில் கூட நம்ம சொல்லலாம். நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸ் தான். நெக்ஸ்ட்டு ஒரு ஹேர் டை வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இரும்பு பாத்திரம் எடுத்துட்டேன். அதில் முக்கியமாக கருஞ்சீரகம் 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள், கருஞ்சீரகத்தை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணாம். அதே மாதிரி மஞ்சளும் ஆன்டி ஆக்சிடென்ட் நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிற மஞ்சள் தூள், கடுகு ஆயில் ஹேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்ல க்ரோத் கிடைக்கும். நல்ல முடி ஷைனிங்காகவும் இருக்கும். எந்த ஒரு அலர்ஜி பிரச்சனையும் வராது. அதே மாதிரி டீ தூள் நல்லா கலர் கொடுக்கும். அதனால டீ தூளும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம 4 பொருள் தான் ஆட் பண்ணியிருக்கோம். கருஞ்சீரகம் நான் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடுகு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். டீ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். எந்த ஸ்பூனில் எடுக்கிறீங்களோ அதிலே எல்லா அளவுகளும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் டீ தூளுக்கு பதிலாக காஃபி பவுடர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சு வரும். கருஞ்சீரகமும் நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி வரும். கருஞ்சீரகம் பொரிஞ்சது எப்படி தெரியும்னா அது நல்லா வெடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கருகன்னு இருக்கும். நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னாலே கையில் எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அது உடஞ்சி வரும், பவுடர் மாதிரி வரும். அதுதான் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம். மஞ்சள் தூளும் நல்லா கருப்பாகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். முக்கியமாக ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சி வந்துடும். அதனோட பெனிஃபிட்டு போயிடும். அதனால் லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லேட் ஆகும். நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதை நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரை பண்ணி எடுத்த பவுடரை எடுத்ததை நல்லா ஒரு வேறு பவுலுக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா சில்லுன்னு ஆறணும். சூடாக இருக்கும்போது அரைக்கக்கூடாது. பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. எப்படி மஞ்சள் தூள் ஆகட்டும் கடுகு எல்லாமே கரைஞ்சி நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. என்னோடய கைகளிலே பாருங்கள் நல்லா பிளாக்காக ஒட்டிடுச்சு. இது நான் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டேன். நீங்கள் வெளியே கூட வைங்க, இல்லை ஃபேன் கடையில் வச்சு நீங்கள் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறின பின்னாடி தான் நம்ம அரைக்கணும். ஏன்னா கடுகுலேயும் ஆயில் கண்டென்ட் இருக்கும், கருஞ்சீரகத்துலேயும் ஆயில் கண்டென்ட் இருக்கும். நான் இப்போது ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. இது நம்ம கடைகள்லாம் கெமிக்கல் கலந்த ஹேர் டை வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது அலர்ஜி பிரச்சனை, சுவாச பிரச்சனை இந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய வரும். தலையில் கொப்பளங்கள் இந்த மாதிரிலாம் வரும். முடி கொட்டும், கண் எரிச்சல் கொடுக்கும். அந்த மாதிரிலாம் பயன்படுத்தாமல் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பயன்படுத்தும் போது நம்ம ஹேருக்கு நல்ல க்ரோத் கிடைக்கும். நம்ம ஹேருக்கு எந்த ஒரு பிரச்சனை, வெடிப்பு பிரச்சனை எதுவுமே வராது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் மஸ்டர்ட் ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஹேருக்கு ரொம்ப நல்லது. பொடுகு பிரச்சனைலாம் வராது, அலர்ஜி பிரச்சனை எதுவும் வராதனால நான் மஸ்டர்ட் ஆயில் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட மஸ்டர்ட் ஆயில் இல்லை, கடுகு ஆயில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆலிவ் ஆயில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இல்லை ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக கோகனட் ஆயில் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம். நீங்கள் தலை சீவிட்டு கூட டக்குன்னு ஃபங்க்ஷன் போயிங்கன்னா தலை சீவிட்டு கூட மேலே ஒரு துளி எடுத்து அப்படியே லைட்டாக எங்கெங்கே நரைமுடி தெரியுதோ அங்கங்கே நீங்கள் டச்சப் பண்ணிவிட்டு கூட போகலாம். டை அடித்த மாதிரியே தெரியாது. நீங்கள் திரும்பவும் வந்துட்டு 2 டேஸ் கழித்து கூட நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக போயிடும்.
திரும்ப நீங்கள் ஒரு பக்கம் வெளியில் போகும்போது நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் பண்ணாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது போல் நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் டே தான் இதை வந்து நம்ம ஹேர் டையாக கூட நம்ம பயன்படுத்தலாம். இதுலேயே வந்து நீங்கள் ஹென்னாவும் நீங்கள் போட்டுக்கலாம். ஹென்னா உரியெல்லாம் கலந்து நீங்கள் ஹேர் பேக்காக கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து அந்த மாதிரி போடும்போது நீங்கள் ஒரு 1 hour 2 hour உங்கள் ஹேரில் வச்சுட்டு அதையும் நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் போட்டுக்கிட்டு வரும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். வேரியிலிருந்து முடி வந்து நல்ல ஒரு ஷைனிங் லுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு கருகருன்னு மாறி வளரும். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டே தான் நான் என் கையிலேயே அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் தண்ணியில் கழுகுனீங்கனாலும் நார்மல் வாட்டர் பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போகாது. அந்த இமேஜும் நான் இதில் இந்த கிளிப்பும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான டிப் தான். நம்ம முருங்கை இலையெல்லாம் வந்து நிறைய கிடைக்கும் போது இப்போ தோட்டத்தில் இருக்கவங்களுக்குலாம் நிறைய கிடைக்கும். சிட்டியில் இருக்கவங்க விலைக்கு தான் நீங்கள் வாங்குவீங்க. அந்த மாதிரி கடைகளில் வாங்கிட்டு வரும்போது ரேட் கம்மியாக இருக்கும்போது வாங்கிட்டு வந்து நல்லா வெயிலில் காய வச்சு நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஹேருக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஹேர் டையாகவும் பயன்படுத்திக்கலாம். நம்ம இந்த பவுடரை இட்லி பொடிக்கு கூட பயன்படுத்திக்கலாம். நிறைய பெனிஃபிட் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எங்கள் தோட்டத்தில் நிறைய இருந்தது. நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே இருந்து தான் நான் எங்கள் வீட்டில் இல்லை, அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கேருந்து பறிச்சிட்டு வந்து தான் நான் இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு ஹேர் டைக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். முருங்கையில் தண்ணியில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் முருங்கை இலை கறிவேப்பிலை போட்டு நீங்கள் கொதிக்க விட்டு அந்த தண்ணியை ஹேருக்கு ஸ்ப்ரே பண்ணி வரும்போது ஹேர் க்ரோத்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு வாட்டர் தான் இது. நெக்ஸ்ட்டு வந்து செம்பருத்தி பூக்கள். இந்த செம்பருத்தி பூக்கள் பலன் உங்களுக்கு சொல்லவே வேணாம். முடிக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங் லுக்கு கிடைக்கும். இதுவும் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி காய வச்சு நான் பொடி பண்ணி வச்சுக்குவேன். இந்த மாதிரி எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியாக பயன்படுத்தும் போது நம்ம முடிக்கு ஒரு நல்ல சத்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.